மேலாக மாவட்ட சுகாதாரச் சங்கம் வேலைவாய்ப்பு 2024 மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 வேக்கன்சி. முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் ஒரு வேக்கண்ட்டு, ஆய்வக நுட்புணருக்கு 1, காசநோய் சுகாதார பார்வையாளருக்கு ஒரு வேக்கன்ட், மொத்தம் 3 வேக்கன்ட் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம் இப்போ. சரிங்களா? இதுதான் அதோட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தஞ்சாவூர் வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கீழ்கண்ட தற்காலிக விண்ணப்பங்கள் வரப்படுகின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிரந்தரமாக குடியிருப்போர் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர். பதவி காலம் 11 மாதங்கள். திறமையின் அடிப்படையில் அடுத்த 11 மாதங்களில் பதவி புதுப்பிக்கப்படும். வயது வரம்பு 65 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். முதுநிலை காசநோய் ஆய்வக பார்வையாளர் 1, ஆய்வக நுட்புணர் 1, காசநோய் சுகாதார பார்வையாளர் 1, மொத்தம் 3 போஸ்டிங். ஓகேவா? ஸோ டோட்டலு 3 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கணும். முதுநிலை காசநோய் மேற்பார்வையாளர் சீனியர் டிபி லெபார்ட்டரி சூப்பர்வைசர் பணியில் 1, கிராஜுவேட்ஸ் ஆர் டிப்ளமா இன் மெடிக்கல் லெபார்ட்டரி, பர்மனன்ட் 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், NTVP 19,800 தொகுப்புன்னு சொல்லுவாங்க. ஆய்வக நுட்புணர் லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கு ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியட் 10+2 டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் NTEP 13,000 சொல்லியிருக்காங்க. காசநோய் சுகாதார பார்வை டிபி ஹெல்த் விசிட்டர் ஒரு வேக்கண்ட், கிராஜுவேட் இன் சயின்ஸ் ஆர் இன்டர்மீடியட் 10+2 இன் சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஏஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கோர்ஸ் MPW 13,300 சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவம் தஞ்சாவூர் மாவட்ட இணையதளத்தில் tanjavur.nic.inல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பூர்த்தி செய்து விட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் கல்வி மற்றும் தகுதி சான்றிதழ், கணினி சான்று, வாகன ஓட்டுநரும், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, சாதி சான்று ஆகியவற்றின் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். தபால் உரையின் மேல் பதிவின் பெயர் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். தஞ்சாவூர் மற்றும் தேவையான இடத்தில் பணியாற்றியிருக்க வேண்டும். தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் சேர்க்கலாம் அனுப்பிடுவார்கள். விண்ணப்பத்துடன் 25 தபால் தலை ஒட்டி சுய விலாசமிட்ட உரையுடன் துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் மாவட்ட காசநோய் மையம் ராசுதா மருத்துவமனை வளாகம் தஞ்சாவூருக்கு அனுப்பணும். என்ற முகவரிக்கு அனுப்பணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டியது 23/11/2024 கடைசியாக போயிடணும். கடைசி தேதிக்கு பிறகு வரும் விண்ணப்பங்கள், சான்றுகள் இணைக்கப்பட்ட விண்ணப்பங்கள், முழுமையாக விவரங்கள் இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் 1க்கு மேற்பட்ட பதவிக்கு விண்ணப்பிக்கும் நபர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போஸ்டிங்க்கு ஒரு விண்ணப்பம் தான் அனுப்பணும். 1க்கு மேலே அனுப்பணும் நிராகரிச்சிடுவாங்க. 23/11 அனுப்பிடணும். சரிங்களா? ஸோ அதில் அப்ளிகேஷன் ஃபார்மை கீழே அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் சீனியர் டிபி சூப்பர்வைசர் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா? அது மாதிரி அப்ளிகேஷன் டிபி ஹெல்த் இன் விசிட்டருக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்ளிகேஷன் லெபார்ட்டரி டெக்னீஷியனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்கு தனித்தனி போஸ்டிங், ஒரு போஸ்டிங் 1க்கு தான் அனுப்பணும். 1க்கு மேலே அனுப்பணும். நான் டெலிட் பண்ண